வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தலைப்பு பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்க அப்படின்ட்டு. சரி, பணப்புழக்கம் அதிகரிக்க அப்படின்னோடனே எடுத்தோடனே நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கி வரக்கூடிய பரிகாரங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்க அப்படிங்கிறது யூடியூப்பில் வைரலாக போயிட்டுருக்குங்க. ஆனால் ஒருத்தரை பரிகாரங்களால் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இயல்பாக பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு செல்வ செழிப்பு ஏற்பட, அதாவது பணப்புழக்கம் அதிகரிக்க இயல்பான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. மனம் சார்ந்த விஷயங்களும் இருக்குது, பழக்க வழக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சில ஜாதகங்களில் நிறைய தடைகள் இருக்கும். எல்லா ஜாதகத்துலேயுமே யோகம் இருக்குங்க. யோகம் இல்லாமலாம் ஏதோ விதத்தில் ஒரு யோகம் இருக்கும். அந்த யோகத்தை தூண்டி விட்டால் போதுமானது, பயன்படுத்திக்கிட்டால் போதுமானது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஜாதகப்படி கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி எழுந்து மடமடமடால் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை வேணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியான அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நார்மலாகவே நீங்கள் ஒரு பணக்காரத்தனத்துடனே மனதை வைத்து கொள்ள வேண்டும். அது என்ன பணக்காரத்தனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, போயிட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கே பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பூக்காரங்கக்கிட்ட, டாக்ஸிக்காரங்கக்கிட்ட, அதுக்கப்புறம் வந்து எதாவது பொருள் வாங்குகிற இடத்துல, காய்கறி வாங்குகிற இடத்துல எல்லாம் ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்காக. அப்புறம் கோயிலில் செருப்பு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காரில் வருவார், காருக்குள்ளே செருப்பை விட்டுட்டு நடந்து போவார். ஏன்னா செருப்பு ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்கணுமே. இந்த மனமைப்பில் இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி பணம் வரவே வராது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட வராதுங்க. இந்த இடத்துல நிறையா விஷயங்கள் இந்த 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா அதெல்லாம் விட்டு கொடுக்கணும். அதுக்காக நான் வந்து ஊதாரித்தனமாக இருக்கணும்னு சொல்ல, சிக்கனமாக இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் அதுக்காக கருமித்தனத்தோடு இருக்கக்கூடாது. இது வந்து மன ரீதியாக எப்போவுமே ஒரு சோர்வு, அப்புறம் வந்து என்கிட்ட பணமே இல்லை, கிடையாது, கஷ்டம்னு அடிக்கடி சொல்கிறது, அடுத்தவங்ககிட்ட எனக்கு கஷ்டங்க, எனக்கு பணம், என்கிட்ட பணம் கிடையாது, நான் கடன் வாங்கி தான் செலவழிக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த எதிர்மறை விதிகளால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள். இதுதான் அடிப்படை. சரி, எளிமையாக இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டில் வந்து ஒரு பர்ஸில் வந்து நீங்கள் ஒரு பட்டையை வச்சுங்க, லவங்கத்தை வச்சுங்க, உங்கள்ட்ட பணம் எக்கச்சக்கமாக வந்துடும். அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சமையல் அறையில் இருக்கக்கூடிய பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து இந்த அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க, நட்சத்திரம் மாதிரி இருக்கும் அது, அதுக்கப்புறம் ஏலக்காய், கல்கண்டு, திராட்சை, இது எல்லாமே செல்வ கடாட்சத்துக்கு சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அதே நேரத்துக்கு அதை வச்சா கோடிக்கணக்கில் பணம் வரும்னு சொல்கிறது தவறு. ஆனால் இயல்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த பயன் வேணும். நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு 25,000 30,000 சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 40,000 வரணும் அப்படின்னா இது எல்லாமே யூஸ் ஆகும். நீங்கள் பூஜை ரூம் சுத்தமாக வச்சுக்கிறது, வீட்டில் வந்து அக்னி மூலையை சுத்தமாக வைத்துக்கொள்வது 2வது பாயிண்ட். 3வது வந்து இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பாத்திரம் எல்லாமே கழுவி தொடச்சி நீட்டாக இருக்கணும். நீங்கள் அப்படியே போட்டு காலையில் கழுவிக்கலான்னு போடுறதும் பணப்புழக்கத்தை தடை செய்யும். கிச்சனில் வந்து கரெக்டாக அடுப்புக்கு பக்கத்துலேயே சைடில் சாய்ச்சி தொடப்பத்தை வைக்கிறது, அதுக்கப்புறம் துடைத்த துணிகளை வைக்கிறது, இது அப்புறம் கண்ட குப்பைகளை சேர்த்து அந்த இடத்துல வைக்கிறது, அக்னி மூலையில் வைக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு, அதாவது ஈசானியத்தில் குப்பைகளை சேர்த்து வைக்கிறத விட அக்னி மூலையில் குப்பைகளை சேர்த்து வைக்கிறது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கும். அக்னி மூலைனா சவுத் ஈஸ்ட்டு. இது சின்ன சின்ன விஷயந்தான் எல்லாமே. பார்த்திங்கன்னா துவைக்காமல் துணிகள் எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கிறது, அப்புறம் கழட்டி துணிகளை எல்லாம் பரத்தி கட்டில் மேலே போடுறது, கட்டில் மேலே உட்காந்து சாப்பிட்றது, கண்ட இடத்துல உட்காந்து சாப்பிட்றது. ஏன்னா சாப்பிட்றதுக்கும் செல்வத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குங்க. அதேமாதிரி காலை எழுந்த உடனே குளிக்காமல் மத்தியானத்தில் போய் குளிக்கிறதும் பணப்புழக்கத்தை தடை செய்யும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டமத்தை பயப்படுறாங்கள்ல, இவங்க எல்லாருமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து, காலை ஒரு வேளை சாயந்தரம் ஒரு முறை குளித்து, அன்னன்னைக்கு துவைத்த ஆடைகளை போடுறது, போட்ட ஆடைகளை திரும்ப போடாமல் இருக்குது, இந்த மாதிரி பழக்கவழக்கத்தை பண்ணாங்கன்னாவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல தடைகள் விலகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வரக்கூடியது வராமல் இருக்க பாருங்கள், அது எல்லாத்தையுமே இதில் வந்து சரி பண்ணலாங்க. நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான். வாரத்தில் 2 நாள் சாம்பிராணி புகை போடுறது, அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷமாவது விளக்கெறிகிற மாதிரி வீட்டில் நல்லெண்ணெயோ நெய் தீபமோ ஏற்றுவது, வாரத்துக்கு 2 நாள் சாம்பிராணி புகை போடுவது. அந்த சாம்பிராணி புகை போடும்போது வெண்கடுகு, அப்புறம் வந்து குங்கிலியம் சேர்த்து போடுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான். இப்போ செருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வரும்போது கழட்டி விட்டு எறிஞ்சிட்டு போவாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு இடமா அது ஓரமாக அடுக்கி வைக்கப்படும். வாய்மூலையில் அடுக்கி வைக்கலாம். அது வசதி இல்லை சார், எனக்கு வந்து கிழக்கு பார்த்த வீடு, நான் எங்கே சார் வாய்மூலையில் அடுக்கி வைக்கிறது அப்படின்னு சொன்னால், கிழக்கில் மதிய பாகத்துலையோ இல்லை வடக்கில் மதிய பாகத்துலையோ கழட்டி விடலாம். ஈசானியத்தில் வந்து செருப்புகளை போடுறது கூட மிகப்பெரிய தவறெல்லாம் கிடையாதுங்க. எடுத்தோடனே அந்த செருப்பு குவியலை வந்து போட்டு வச்சுருந்தீங்கன்னாவே தடையாகும். அதே மாதிரி வீட்டில் நுழைவாசல், அது எப்படி தவறான வாசலோ இல்லை சரியான வாசலோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
அந்த வாசலுக்கு நேராக சோஃபா செட்டோ பீரோவோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இடையூறாக இருந்தாலும் தன வரவு தடைபடும். வாசலில் எப்போயுமே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் இல்லைன்னா ஒரு படிகாரம் இந்த மாதிரி விஷயங்கள் வாசலில் கட்டி வைக்கிறது. அதாவது நீங்கள் காசு கொடுத்து ஏர்சிங்கி வாங்கணுங்க, மதிவணங்கி வாங்கணும், யானை வணங்கி வாங்கி இந்த மூலிகையெல்லாம் வச்சாதான் அப்படிங்கிறதுலாம், கருடக்கிழங்கு மாட்டணும், அதுக்கப்புறம் வந்து சோத்து கத்தாழை வைக்கணும், இதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து முதல்ல அதெல்லாம் அதிகபட்சமான விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய அக்னி மூலையில் வைக்கக்கூடிய பொருட்கள், கண்ட இடத்துல கண்ட பொருட்களை அள்ளி போடுறது, தூசி நிறைய அக்னி மூலையிலையும் ஈசானிய மூலையிலையும் இருக்காது. சவுத் வெஸ்ட்டை விட ரொம்ப முக்கியம் வந்து அக்னி மூலையும் ஈசானிய மூலை. அக்னி மூலை தான் முதல் முக்கியங்க. அதனால் இந்த இடங்கள்லாம் தூசி ஒட்டடை இதெல்லாம் இல்லாமல் வீட்டில் பார்த்துக்கிறதே பணப்புழக்கத்தை அதிகரிக்க உதவும். நல்ல சொற்கள், நல்ல எண்ணங்கள், நடக்காது போகாது வராது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொற்களை விட்டாவே பணப்புழக்கம் அதிகரிக்கும். நான் இப்போ சொன்னதெல்லாம் எளிமையான வழிமுறைகள், இதோடு அவ்வளோதான் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் செலவுக்கான வழிவகுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடாது, அது முறையற்ற விஷயங்கிறதுனால தான் அது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் அவங்களோட குருமார்கள் அணுகும்போது அவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து எளிமையான விஷயங்கள், இதை பயன்படுத்தி பார்த்தாவே நிறைய தடைகள் விலகிறத பார்க்கலாம். அதெல்லாம் பல முறை சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இதை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.